யூடியூப் ஆப் நீங்க ஓபன் பண்ணதுமே switch to youtube.com அப்படின்ற மாதிரி வந்து ஷோ ஆகும். எதனால அந்த மாதிரி வந்து ஷோ ஆகுது, இந்த ப்ராப்ளம் எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராப்ளம் எதனால வருது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். உங்களோட மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் ஆப் வந்து சப்போர்ட் ஆகாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஃபோன்ல நீங்க யூடியூப் ஆப்பை ரொம்ப நாளா அப்டேட் பண்ணாம யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எரர் வந்து வரும். இப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கு நீங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் ஆப்பை நீங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு ஐ பட்டன் வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா ஆப் இன்ஃபோன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு மாடலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணி இந்த ஆப் இன்ஃபோ ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கிளியர் டேட்டா கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கிளியர் ஆல் டேட்டா கொடுத்து எல்லா டேட்டாவுமே வந்து கிளியர் வந்து பண்ணிடுங்க. அப்படி வந்துட்டு உங்களுக்கு ஐ பட்டனும் ஷோ ஆகலை, ஆப் இன்ஃபோவும் ஷோ ஆகலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப்பில் போயிட்டு ஆப் லிஸ்ட்டில் போயிட்டு யூடியூப்பை கிளிக் பண்ணி ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணி முடிச்சுட்டு பிளே ஸ்டோரில் போயிட்டு யூடியூப் ஆப்பை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூடியூப்குள்ளே வந்து போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து நார்மல் ஆயிடுச்சு, பழையபடி இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி உங்களுக்கு வந்து switch to youtube.com அப்படின்ற மாதிரியே ஷோ ஆகுது அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். உங்களோட மொபைல் ஃபோனுக்கு யூடியூப் வந்து சப்போர்ட் ஆகலை அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுவே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணாமல் இருந்ததுனால தான் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இனிமேட்டு பிரச்சனை இல்லை, நீங்கள் பட்டு யூடியூப் யூஸ் பண்ணிடலாம். அப்படி வந்துட்டு திருப்பி அதே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிமேட்டு குரோமில் தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை வந்து யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு குரோமில் போயிட்டு youtube.com அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு குரோமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குரோம்னு இல்லை, எந்த ப்ரௌசரில் வேணாலுமே போயிட்டு நீங்கள் youtube.comனு போட்டு யூடியூப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரௌசரில் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். யூடியூப் ஆப் பார்த்தீங்கன்னா இனிமேட்டு உங்களோட மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் ஆகாமல் வந்து இருக்கும். அப்படி வந்துட்டு நீங்கள் திருப்பியும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொன்ன அதே ட்ரிக்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேட்டா கிளியர் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிட்டு திருப்பி செக் பண்ணி பாருங்கள். மேபி வந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு வரவே இல்லை, திருப்பி switch to youtube.com காட்டிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபோனில் தான் சப்போர்ட் இல்லை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூடியூப்பை வந்து குரோமில் யூஸ் பண்ணுறது இல்லை வந்து எனி ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ இந்த வீடியோ மூலியமாக இந்த ப்ராப்ளம் எதனால வந்து வருது, இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுட்டுப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன்.